லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ சாஸ்கேவை தேடி போய் நாக்கு தண்ணியெல்லாம் வற்றி போய் கவுந்தரிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டோ வந்து சோஃபாவில் படுத்துருப்பான். நம்ம பரோட்டோ கண்ணை திறந்து பார்க்க நான் இப்போ எங்கே இருக்கேன், எங்கடா இருக்கேன், டேய் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வழக்கமாக எல்லா படத்தில் வர டைலாக்கி நம்ம பரோட்டோன்னு சொல்ல, ஹே நீ எழுந்துட்டியா, எப்படியோ நீ எழுந்துட்டாப்பா, நீ கூட செத்து போய்டுவோன்னு நினச்சேன் போது, என்ன நீ தான் என்னை காப்பாற்றினியா, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நான் தான் உன்னை காப்பாற்றினேன், என் பேர் இசாகோ, இது வந்து பார்த்தோன்னா என் அப்பா இருக்கிற வீடு, இங்கே தான் நானே இருக்கேன் போது, சரி ஓகே என் பேர் பரோட்டோ, நான் எத்தனை நாளாக இங்கே இருக்கேன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா நீ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக இங்கே தான் இருந்த அப்படின்னு சொல்ல, என்ன நேற்று ஃபுல்லாக இருந்துட்டுனா அச்சோ சாஸ்கே அப்போ நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ யோசிக்க அவன் தலை வலிக்கும். டே நீ ரொம்ப வந்து பார்த்தா யோசிக்காத, நீ கொலாப்ஸ் ஆகிருக்க, உனக்கு பார்த்தனா கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, இதை குடி சரியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஜூஸை போட்டு கொடுக்க நம்ம பரோட்டோ குடிச்சிட்டு சரி ஓகே தண்டர் ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே இருந்தா நீ இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் போய் சேர்ந்துருவாப்பா அப்படின் போது, ஈவினிங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ கேட்டிருப்பான். எஸ் இது வந்து பார்த்தா தனிமைப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அந்த இசாகோ பொண்ணு சொல்ல, ஆடாடே நான் ஈவினிங் ஏறினேன்னா அது போகிறதுக்கு நாளைக்கு ஆகிடும், சாஸ்கே போய்டுவாரே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ இருக்க, ஏய் நீ இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இருப்பா, காலையில் கிளம்பிடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. என்ன இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டோ யோசிக்க, அம்மாடா இங்கே மட்டும் இருறான் போது அந்த பொண்ணோட அப்பா வந்திருப்பாங்க, இவன் எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா கேட்க, ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்ல, சரி ஓகே சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்லியிருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம இசாகோ, டே நீ எதுவும் நினச்சிக்காத, அவர் வந்து அப்படி தான் என் அப்பா, அவர் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நிஞ்சாவையும் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இசாகோ சொல்லுவாங்க. அடடா என்னடா இது வித்தியாசமானவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ போயிட்டு, என்னமோ ஆயிருக்கு இந்த இடத்துல, ஆனால் இந்த மனுஷன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு, சரி ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அனிமலால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா, காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி பரோட்டோ கேட்க, அவர் அப்படியே பொறுமையாக எழுந்துட்டு, தம்பி நான் எந்த ஒரு ஷினோபியும் நம்பதே இல்லை, நீ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருந்து கிளம்பிடு அப்படின் போது, என்னது ஷினோபியை நம்ப மாட்டிங்களா, ஐயா தனியாக வாழ்கிறீங்க ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஏன்னும் போது, டே உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷினோபி வாரியை நீ பார்த்துருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஐயா அந்த வாரி பொல்லு அந்த வார் தானே எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பக்கம், இங்கே நிறைய பேர் செத்தாங்க எனிமிஸால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போட்டு கேட்க, எஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் சாவடித்தாங்க, ஆனால் எனிமிஸ் சாவடிக்கலை, இந்த ஷினோபிஸ் தான் சாவடித்தாங்க, ஒரு சிலரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிலரை தியாகம் பண்ணாங்க, அது பேர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க, ஆனால் அந்த ஸ்மால் சாக்ரிஃபைஸ் எங்களோட பெரிய ஃபேமிலியாகவே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்லிட்டு, நான் அதனால தான் சொல்கிறேன் எந்த ஷினோபிஸையும் நான் நம்புறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்ல, ஐயா எல்லாரும் அப்படியே இருக்க மாட்டாங்கயா அப்படின்னு சொல்லி நம்ம பரோட்டோ சொல்ல, டே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புற வழியை மட்டும் பாரு சரியா, நீ வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து இசாகோ கூட க்ளோஸ் ஆகாத அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்சரி நம்ம பரோட்டோ கிட்ட நம்ம இசாகோட அப்பா சொல்ல, அன்சரி பரோட்டோ அப்படியே கார்டை போட்டு கேம் விளையாட்டுருப்பான், எடுத்து பார்த்தா ஐயோ திரும்பவும் இதே கார்டு வருதே அப்படின்னு சொல்ல நம்ம இசாகோ ஹாப்பியாக இருப்பா அப்படியே சிரிச்சுக்கிட்டு, என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இசாகோவுக்கு எந்த ஃப்ரெண்டுமே இருக்க மாட்டான், அதாவது அவள் மட்டும் தான் தனியாக இருக்கா அவளும் அப்பாவும், திடீர்னு வெளியே இருந்து ஒரு சவுண்டு, அவங்க டேடி வெளியே வந்துட்டு, டேய் யாரா நீங்கள் திரும்ப வந்துட்டிங்களா வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்ல, ஐயா இது என்னதுயா கோடு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு பரோட்டோ கேட்க, ஏதாவது அனிமல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ இசாகோட அப்பா கிட்ட கேட்க, இது அந்த கூட்டத்தோட வேலை தான், அவங்க தான் வந்து பார்த்தா இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ண நினைக்கிறாங்க அந்த பவர் பிளான்ட்டுக்காகன்னும் போது, ஐயா என்னையா சொல்கிறீங்க பவர் பிளான்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா எஸ் பவர் பிளான்ட் தான், இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு பவர் பிளான்ட் வரலான்னு இருந்தது, ஆனால் அது வர இடமோ என்னோட நிலம் என் வீட்டோட நிலம், அது வந்து பார்த்தோன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு, ஆனால் ஸ்மால் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையால் வந்து பார்த்தோன்னா அவங்க என்னோட இடத்த வந்து அடிச்சு பிடுங்க பார்க்குறாங்க, என்னானாலும் சரி இது ஏன் இடம், நானும் என் பொண்ணு இந்த இடத்துல தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே வந்து இசாகாவை கூப்பிட்டு அவர் போயிருப்பார். சரி பரோட்டோ என்னடா நடக்குது இங்கே, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பான், ஏன்னா நம்ம பரோட்டோக்கு வந்து அந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்ற வேர்டே வந்து பார்த்தா புதுசாக தான் இருக்கும் அவனுக்கு. இந்த பக்கம் இசாகோ நீ இன்னும் ஒரு நாள் நைட் இருந்துருக்கலாமே இங்கே அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் பரோட்டோ இல்லைம்மா நான் கிளம்ப தான் கரெக்ட் என்னும்போது, என்ன சொன்னேன் நீ அப்படின்னு இசாகோ கேட்குறேன், ஏமா நார்மலாக தாம்மா சொன்னேன் அப்படின்னு நம்ம பரோட்டோ சொல்லிட்டு, ஐயா நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு நிறைய உதவி பண்ணீங்க தேங்க்யூ அப்படின்னும் போது அந்த மனுஷன் எதுவுமே கண்டுக்காமல் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, என்ன மனுஷன்டா இவர், இசாகோ பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்லிட்டு போக, அந்த பக்கம் நம்ம இசாகோ டே நீ திரும்ப கவுந்தடிச்சு காவாயில் விழுந்துட்டுனா யாரா உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பரோட்டோ வேகமாக வந்து கிளம்பி ஓடி வந்திருப்பான், என்னாலும் சரி சாஸ்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா குடுன்னு வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் 3 பேர் யாரோ பேசிட்டு இருப்பாங்க, நம்ம பரோட்டோ அப்படியே பொறுமையாக வந்து ஒட்டு கேட்க, அப்போ தான் நம்ம பரோட்டோக்கு ஸ்ட்ரைக் ஆகும். லாஸ்ட் நைட் வந்து பார்த்தா இசாகோட
ஃபேமிலி அட்டாக் பண்ணது இவங்க தான். ஒரு ஸ்ப்ரேவை செடி மேலே அடிக்க செடியே வந்து காணாமல் போயிருக்கோம். அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் ஆகிட்டோம். இதை எடுத்துன்னு போய் அந்த செடிங்க மேலெலாம் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அப்பா பொண்ணை வந்து ஓட விட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 பேர் பேசியிருப்பாங்க. அவன் எனக்கு பண்ணதுக்கு திரும்ப அவனுக்கு நான் 100 மடங்கு அதிகமாக தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 பேர் குட்டு குட்டுன்னு ஓடி இருப்பாங்க. என்னடா இருக்குன்னா நம்ம இசாக்கோட டேடி வந்து பார்த்தா மண்டியில் ஒரு அடி அடிச்சிருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு பரோட்டோ யோசிச்சிருப்பான். அந்த சைடு வந்து நண்பா ஸ்பாட்டில் சொன்ன அதே விஷயம் தான். என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் யூஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்றது ஆசை. பட் என்னை உங்கள் யாருக்குமே பிடிக்காதுன்றதுனால பரோட்டோ ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு சேனலை நான் ரெடி பண்ணேன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா நான் ஒரு புது சேனலை வந்து ரெடி பண்ணி விட்ருவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் மீட் பண்ணுவோம். பட்டா நண்பா, பாய்.